கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாடும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாடும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொலி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகொலி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாடும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாடும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். என் வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாடும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாடும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். நம் இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர் அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர் அவர் நல்லவர், நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர் அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர் அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர் அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார் அவர் நல்லவர், நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர் அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார்
அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இதுவரை என்னை நடத்தினார், அவர் நல்லவர் நல்லவரே. இனிமேலும் நம்மை நடத்துவார், அவர் நல்லவர் நல்லவரே. இதுவரை என்னை நடத்தினார், அவர் நல்லவர் நல்லவரே. இனிமேலும் நம்மை நடத்துவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஆராதிக்கின்றே உம்மை ஆராதிக்கின்றே, உயிருள்ள நாட்களெல்லாம் ஆராதிக்கின்றே உம்மை ஆராதிக்கின்றே, உயிருள்ள நாட்களெல்லாம். நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், நீ செய்த தியாகங்களை நினைக்கின்றேன், நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், நீ செய்த தியாகங்களை நினைக்கின்றேன். உள்ளம் நிறைந்தவனாய் உம்மை ஆராதிக்கின்றேன், உயிருள்ள நாட்களெல்லாம். உள்ளம் நிறைந்தவனாய் உம்மை ஆராதிக்கின்றேன், ஜீவனுள்ள நாட்களெல்லாம். ஆராதிக்கின்றேன் உம்மை ஆராதிக்கின்றேன், உயிருள்ள நாட்களெல்லாம். ஆராதிக்கின்றேன் உம்மை ஆராதிக்கின்றேன், ஜீவனுள்ள நாட்களெல்லாம். சேற்றினில் வாழ்ந்தென்னை தூக்கியே, கண்மலை மேலே நிறுத்தினீரே. சேற்றினில் வாழ்ந்தென்னை தூக்கியே, கண்மலை மேலே நிறுத்தினீரே. உள்ளம் நிறைந்தவனாய் உம்மை ஆராதிக்கின்றேன், உயிருள்ள நாட்களெல்லாம். உள்ளம் நிறைந்தவனாய் உம்மை ஆராதிக்கின்றேன், ஜீவனுள்ள நாட்களெல்லாம். ஆராதிக்கின்றேன்
வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 5ஆம் சங்கீதம். நெகிலேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவி கொடும், என் தியானத்தை கவனியும். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேராய் வந்து ஆயத்தமாய் காத்திருப்பேன். நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல. தீமை உம்மிடத்தில் சேருவதில்லை. வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள். அக்கிரமக்காரர்கள் யாவரையும் வெறுக்கிறீர். பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர். இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார். நானே உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னதிக்கு நேராய் பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவைப்படுத்தும். அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடுள்ளது. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்குழி, தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். தேவனே, அவர்களை குற்றவாளிகளாக தீரும். அவர்கள் தங்கள் ஆலோசனைகளாலே விழும்படி செய்யும். அவர்கள் துரோகங்களினுடைய திராட்சையின் நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும். உமக்கு விரோதமாய் கலங்கம் பண்ணினார்களே, உம்மை நம்பியிருக்கிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கம்பிப்பார்கள். நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர் யாவரும் உம்மில் களி கூறுவார்கள். கர்த்தாவே, நீர் நீதிமான்களை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவர்களை சூழ்ந்து கொள்வீர். ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம். Greetings in the name of Lord Jesus Christ. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Praise the Lord. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். God is always a good God. கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். God who does good for all of us. 2 மாதங்களாக நாம் வீடுகளில் இருக்கிறோம். Since 2 months we are at home. வைரஸ் காரணத்தினாலே because of this COVID-19. கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கொண்டிருக்கிறது. Little by little it is changing. கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். God is doing miracle. கர்த்தர் நம்மையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். Even is protecting us. நாம் தேவ செய்திகளை கடந்து போவோம். Let us go to the God's word. எபிரேயரின் புத்தகம் Hebrews 6ஆம் அதிகாரம் chapter 6 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். verse 11. எபிரேயர் 6:11. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலே நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுகளாயிருந்து. இங்க பார்க்கிறோம். Here we see. நீங்கள் அசதியாயிராமல். So don't be fainted. அசதியாயிராமல். So don't be in negligence. இன்னைக்கு தலைப்பு எது சொன்னாக்கா? So today heading is அசதியாயிராதீங்கள். So don't neglect. இன்னைக்கு பல நாட்கள் நாம் வீடுகளில் இருந்ததுனால, for many days because we were in the house, நம்ம அதிக வேலைகளை செய்யாததுனால, because we not too much work, ஒரு விதமான சோம்பல் மூடி இருக்கும். So we have covered with laziness. அல்ல அசதியை தூக்கி எறியுங்கள். Throw that negligence. சுறுசுறுப்பா இருப்போம். So be active. வசனம் சொல்கிறது. So the verse tells ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு, so that we should receive the blessings. அசதியாயிராதீங்கள். So we should not neglect. அசதியா இருக்க கூடாது என்று வேதம் சொல்கிறது. We should not be in negligence, the word tells. இருக்கிறது போதும். So enough. அல்லது இதே வெச்சி நம்ம வாழ்க்கை நடத்துவோம். Or let us lead our life with this. அல்லது வெளியே போறது நமக்கு பயமா இருக்குது. So to go out we are very much fear. ஏதாவது வியாதி வந்துருமா? Will get some disease. அப்படி சொல்லி பயந்து, so like that fearing, அசதியாயிராதீங்கள். don't neglect. வசனம் சொல்கிறது. The verse tells, அசதியை தூக்கி எறியுங்கள். so throw that negligence. அசதி ஒரு மனுஷனை சோம்பலாக்கும். So that negligence makes a man lazy. அசதி ஒரு மனிதனை வாழ்வில் வறுமை கொண்டு வரும். So negligence makes a man poverty. வறுமை கொண்டு வரும். வறுமை brings him poverty. அத வசனம் சொல்கிறது. That is why the verse tells, நீங்கள் அசதியாயிராதீர்கள். So don't neglect. வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. So there are promises. ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. So there are blessings. அது விசுவாசத்தினாலும், so through faith, பொறுமையா இருந்து, with patience, அதை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So inherit those promises. நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். So we should inherit the promises. வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். We should inherit the promises. நாம் முன்னுக்கு வர வேண்டும். We should come forward. நாம் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். We should be blessed. ஏழைகளாவோ வறுமையிலோ கடனிலோ பிரச்சனை இருக்க கூடாது. So in poverty, in debts, in problems
we should not be. வேதம் ஒருபோதும் அது விரும்புகிறதில்லை. So the verse won't take that. நம் ஆண்டவர் பெரியவர். Our God is a high God. அவர் உலகத்தை படைத்த தேவன். So he is a creator of this world. அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும். So he want to be his children blessed. அவர் பிள்ளைகள் அசதியா இருக்கிறதை அவர் விரும்புகிறதில்லை. God never likes to their children to be neglected. பவுல் ரோமருக்கு சொல்றாரு 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே. Paul is telling to Romer and 12 12:11 சொல்லப்படுகிறது. 12 verse 11. வாசிக்க கேட்போம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஜாக்கிரதை இருக்கணும். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். So we should not neglect, we should be very careful. ஆவியிலே அனலாயிருங்கள். அனலா இருக்கணுமா? எப்பவுமே சுறுசுறுப்பா ஜெபம் பண்ணி ஆவியில அனலா இருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யணுமா? So you should serve the Lord. ஆவியில அனல் வரணுங்க. So you should be fire in the spirit. ஒதுங்கி படுத்த கூடாது. We should not be just like that. எனக்கு யாருமே இல்லையே. Ayyo, nobody is there for me. யாரு உதவி செய்றீங்க? Ayyo, nobody is there to help for me. என்னை நேசிக்கிறவங்க இல்லையே. Ayyo, nobody is there to like me. குறுகி போக கூடாது. So like that you should not go down. அசதியை தூக்கி எறியணும். You should throw that negligence. எழும்பணுமா? We should get up. அனலாய் மாறணும். You should become a fire. ஒரு மனுஷ கால ஜாக்கிங் ஓடும் பொழுது So when a person runs in the morning, எப்படி ஒரு அனல் வருகிறதோ, so how he gets that fire? அது மாதிரி ஒரு அனல் வரணும். In the same way you should get that fire. காலை எழுந்து ஜெபித்து வசனங்களை வாசிக்கும் பொழுது, So early in the morning when you pray and read the verse, அனல் வரணும். தேவனுடைய you should get that fire of spirit. அசதியாயிராதீங்கள். So don't neglect. அசதி So that negligence, ஆசீர்வாதங்களை இழந்து விடும். so you'll lose that blessings. அசதி That negligence. நாம் இருக்கிற நிலையிலிருந்து இன்னும் பின்வாங்கி போகுவோம். So the where we are standing, we go away from that. அசதியை தூக்கி எறியுங்கள். So throw that negligence. முதலாவது பாயிண்டை பார்ப்போம். So first point we'll see. ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க அசதி இருக்க கூடாது. So neglecting the inheritance of blessing. ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க, so to receive that blessing, அசதியா இருக்க கூடாது. we should not be negligent. வாசிக்கலாம். யோசுவாவின் புத்தகம் Joshua 18ஆம் அதிகாரம் chapter 18 1லிருந்து 3 வசனங்களை வாசிக்க from கேட்போம். 1 to 3 we can read. இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசாரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. இது முதல் வசனம் சொல்கிறது. Here the first verse tells, அங்க இஸ்ரவேல் புத்திரர் எல்லாம் சபையெல்லாம் கூடினாங்களாம். So Israel they assembled. நம்ம இப்ப கூடி வராது முடியாதபடிக்கு சூழல் இருக்கிறது. So because you are not able to assemble, this is a situation. கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கொண்டிருக்கிறது. So little by little is changing. எல்லாம் கூடி வந்தாங்களாம். So they all gathered. சபையுடைய முக்கிய பொருளே கூடி வர்றதுதான். So church important is assembling. கூடி வரும் பொழுது, so when we assemble, அங்க ஆசாரிப்பு கூடாரத்தை நிறுவினார்களாம். So there the tabernacle of the congregation was there. மோசேயால் உருவாக்கப்பட்ட அந்த ஜனங்களால் உருவாக்கப்பட்ட அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை நிறுவினார்கள். So in the tabernacle of the congregation, அப்பொழுது என்ன நடந்தது? So what happened there? தேசம் வசமாயிற்றாம். So they took that land. ஆண்டவர் தேசத்தை கொடுத்தாராம். So they gave that land. எப்ப சபை நமக்கு இருக்கிறதோ, so how the church is there for us, எப்ப நம்ம சபையை நேசிக்கிறோமோ, when we love the church, எப்ப சபைக்குள்ள நம்ம போறோமோ, when we go into the church, எப்ப முழங்காடி படிறோமோ சபையில, when we kneel down in the church, ஆசீர்வாதங்கள் நமக்கு வசமாய் வரும். So blessings will be with us. அவர்கள் கூடாரத்தை நிறுவினார்கள். So they filled the tabernacle. தேசம் அவர்கள் கையில வந்தது. So the land was subdued before them. ஆசீர்வாதம் கையில வரணுமா? So blessing should come in your hand. வைரஸ் பயந்து உள்ளே இருக்காதீங்க. So don't fear for the virus and be at home. ஆளுது தனிப்பட்ட முறையில் போய் ஜெபம் பண்ணுங்க. So you go separately and pray in the church. முழங்கால்பட்டு ஜெபம் பண்ணுங்க. So kneel down and pray. உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் உங்கள் பக்கம் வரும். So the blessings which should come for you to come. அடுத்த வசனம் வாசிக்கலாம். So the next verse we can read. இரண்டாவது வசனம். Second. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டு கொள்ளாத 7 கோத்திரங்கள் இருந்தது. 7 கோத்திரம் இருந்துச்சாம். So there was 7 tribes. 7 கோத்திரம் தேசத்தை பெற்றுக்கொள்ளலையா. So 7 tribes did not receive that blessing. தேசம் அவங்களுக்கு முன்பாக இருக்கிறது. But the land was before them. ஆனால் அந்த 7 கோத்திரத்தார்கள் வந்து அது பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். Those 7 tribes did not inherit. யோசுவா அவர்களை பார்த்து சொல்கிறார். Joshua is seeing them and telling. மூன்றாவது வசனத்தை வாசிக்கலாம். And third verse. ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளப் போகிற நீங்கள் எந்த மட்டும் அசதியாய்
இருப்பீர்கள். நீ ஏன் அசதியா இருக்கிறீங்க? So why are you lagging behind? தேசம் முன்பாக இருக்கிறது. So land is before you. அவர்கள் பங்கிட்டு கொள்ளாம இருக்கிறாங்களா? So they have not been shared it. இந்த 7 கோத்திரம் The 7 tribes. அசதியா இருந்தாங்களா? So they were in negligence. ஆண்டவர் தராரு. So God is giving. அல்லது மற்ற மக்களும் உதவி பண்றாங்க. So they were helping others. நல்லா இருக்கிறோம். So we are good. அப்படி சொல்லி அமைதியா இருக்கறாங்களா? Like that they are quiet. அத யோசுவா சொல்றா அப்படி. That is why Joshua is telling. எந்த மட்டும் அசதியா இருப்பீர்கள்? So how long you will be lagging behind? எந்த மட்டும் அசதியா இருப்பீர்கள்? So how long you will be lagging behind? போங்க புறப்பட்டு போங்க. Go. தேசத்தை ஆளுங்க. So possess the land. தேசத்தை பெற்றுக்கொள்ளுங்க சொல்றா அப்படி. So possess the land he is telling. நாம் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். So we should receive the blessing. ஆசீர்வாதம் இருக்கிறது. So there is blessing. நாம் இல்லன்னு சொல்றோம். So we are telling always no no no. வசனம் சொல்கிறது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் அப்பொழுது கிடைக்கும் என்று. You seek the Lord. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் அப்பொழுது கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. You seek the Lord then you will get everything. தேட மாட்டேங்கிறோம். So we are not searching. ஆசீர்வாதம் இருக்கிறது. So there is blessing. நாம் கேக்குறோம் எங்க ஆசீர்வாதம் இருக்கிறது? So we are asking where is blessing? இங்க தேசம் இருக்கிறது. So here there is land. இங்க தேசம் இருக்கிறது. Here there is land. அவர் பங்கிட்டு கொள்ளவில்லை. So they did not possess it. ஏன் பங்கிட்டு கொள்ளவில்லை? So why they did not possess? அசதி. The negligence. யாரோ உதவி பண்றாங்க. So somebody will help. யாரோ சோறு போடுறாங்க. So somebody will feed us. யாரோ நம்மள வாழ வைக்கறாங்க. Somebody make us live. அதனால நம்ம அசதியா இருக்கிறோம். That is why we are in negligence. அசதியை தூக்கி போடுங்க. So throw that negligence. தேவனுடைய பிள்ளைகளே, God's children, சொல்லப்படுகிறது. Here it has been told. அசதியாயிராதீங்கள் என்று சொல்றாபடி. So don't neglect. அதுக்கு பிறகு After that அவர்கள் போய் they went தேசத்தை the land பகிர்ந்து கொண்டார்களாம். So they possessed the land. உங்களுக்கு ஆசீர்வாதத்தை So the blessings which is for you, எழுந்து நில்லுங்க. you get up. முடங்கி இருக்காதீங்க. So don't go down. பெற்றுக்கொள்வதற்கு எழுந்திருங்கள். So you rise up and receive it. தூக்கி எறியுங்கள். So throw that negligence. புறப்படுங்கள். So you wake up. வேலைக்கோ ஊழியத்திற்கோ கர்த்தர் எதுக்கு உன்னை அழைச்சாரோ அதை செய்யுங்கள். So for job or ministry whatever it is God has called you, run. business ஏதோ ஒன்னு செய்யுங்க. So business or something whatever it is you do. அசதியா மாத்திர இருக்காதீங்க. But no, don't neglect. யாரன் ஹெல்ப் பண்றவங்கல்ல? You nobody is there to help. யாரன் நேசிக்கிறவங்கல்ல? Nobody is there to love me. இதே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். So we are telling always these things. தேசம் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. So the land is before you. பங்கிட்டு கொள்கிறது உங்களுடைய வேலையா இருக்கிறது. So your work is to possess it. பங்கிட்டு கொள்கிறது உங்களுடைய ஆசீர்வாதமா இருக்கிறது. So possessing it is your blessing. தேவன் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். God has kept blessing before you. தேவன் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். God has kept blessing before you. அசதியை எடுத்து போடுங்கள். So throw that negligence. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். Lord will lift you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Lord will bless you. இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது secondly when we see கர்த்தருக்கு பணிவிடை செய்ய அசதியா இருக்க கூடாது. So negligence in doing God's work. கர்த்தருக்கு பணிவிடை செய்ய So to do God's work அசதியா இருக்க கூடாது. we should not neglect. நாம் இன்னைக்கு ஊழியம் செய்யறதை நாம் மறந்து விட்டோம். So we have forgotten to do ministry. ஏன்னா வெளியே போனா பிரச்சனை இருக்குது. Because when we go out there is a problem. அல்ல ஊழியத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டோம். So ministry little by little it has been தேவனுடைய reduced. பிள்ளைகளே ஊழியத்தை குறைக்காதீங்க. So don't reduce the ministry. ஊழியத்தை செய்யுங்க. So do ministry. கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காரோ So what God has given you, அதை செய்து கொண்டே இருங்க. so you be doing those அதுல ministry. அசதியா இராதீங்க. Don't neglect those things. வசனத்தை வாசிக்கிறோம். So let us read the verse. 2 நாளாகமம் புத்தகம் 2 Chronicles 29ஆம் அதிகாரம் chapter 29 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். verse 11. என் குமாரரே இப்பொழுது அசதியாய் இராதேயுங்கள். பாருங்க, இப்பொழுது என்னவா? அசதியா இராதீங்கள் சொல்லுமா. Now don't neglect. என் குமாரரே இப்பொழுது அசதியா இராதீங்கள். My sons, do not neglect. நீங்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படி அவருக்கு முன்பாக நிற்கவும் அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் தூபம் காட்டுகிறவர்களுக்கும் இருக்கவும் உங்களை அவர் தெரிந்து கொண்டார் என்றான். உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். So God has chosen you. நாம் ஏதோ ஒரு ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். So God has chosen us to do ministry. எல்லோருக்கு ஏத்த ஊழியம். So for elders, for them related ministry. விசுவாசிகள் இருந்தா சபைக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ஊழியங்கள். So believers, for church people ministry. ஊழியத்துக்காக ஜெபிக்கிற ஊழியங்கள். So to pray for the ministry. பலவிதமான ஊழியங்கள் இருக்கிறது. So many types of ministry are there. ஆண்டவர் ஏதோ ஒரு ஊழியத்தை நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார். So for
some ministry God has chosen ஏதோ us. ஒரு ஊழிய பாரம் நம்மளை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. So God has given us that ministry work. ஏதோ ஒரு பாரம், அந்த ஒரு ஊழியத்தினுடைய பொறுப்பு பாரம் நம்மளை ஏவி கொண்டிருக்கிறது. So that responsibility to do ministry God is giving us. அந்த ஊழியத்தை செய்வதற்கு So that we should do that ministry. அசதியாயிராதீங்க. Don't neglect. இங்க எசேக்கியா ராஜா சொல்றாபடி. So here Hezekiah king tells. இப்பொழுது அசதியாயிராதீங்கள். Now don't neglect. கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள்னு சொல்றாபடி. So serve God. அங்க என்ன நடக்கிறது என்று சொன்னா, So what is happening there? ஆலயத்தை பூட்டி வச்சிருக்காங்க. They have locked the church. ஆலயத்தை திறக்கல. So they have not opened the church. எப்படி இப்படி ஆலயம் வைரஸ்னால பூட்டப்பட்டிருக்கிறதோ, So now how because of virus church has been locked. சில ஆலயங்கள் திறந்து ஜெபித்துக் கொண்டிருக்காங்க. ஒருத்தர போக So one by one they are going and praying in the church. அல்லது ஊழியக்கார குடும்பமா ஜெபம் பண்றாங்க. So pastor's family they go and gather and pray. சில ஆலயங்கள் கம்ப்ளீட்டா மூடி இருக்காங்க. So completely some churches have been closed. ஆனா இங்க பார்க்கும் பொழுது, But here when we see ஆலயம் மூடப்பட்டிருக்கிறது. church has been closed. 29ஆம் அதிகாரம் chapter 29 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 7th verse, 2nd Chronicles. 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 3ஆம் வசனத்தை. 3rd verse. அவன் தன் ராஜ்ய பாரத்தின் அவன் தன் ராஜ்ய பாரத்தின் முதலாம் வருஷம் முதலாம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து கர்த்தருடைய ஆலயத்தின் எசேக்கியா ராஜ்யா. So Hezekiah king. கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை So church temples திறந்து. So he opened. சொல்லுமா. அவைகளை பழுது பார்த்து அவைகளை பழுது பார்த்தாப்டியா. So he repaired them. ஆலயம் பூட்டப்பட்டிருந்தது. So church was closed. முதலாவது எசேக்கியா செய்யற வேலை, The first work Hezekiah does is ஆலயத்தின் கதவுகளை திறந்தாபடி. so he opened the church doors. அந்த இஸ்ரவேல் மக்கள் திறக்கல. So Israel people did not open. ஆசாரியர்கள் திறக்கல. So priests did not open. கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறவர்கள் திறக்கல. So the person who worked there did not open. முன்னாடி இருந்த ராஜா ஆலயத்தை பூட்டி விட்டார். So before Hezekiah king closed the church. அதுக்கு முன்னாடி இருந்த ராஜா, So before that which king was there he closed. அப்பா ஆலயத்தை பூட்டி வச்சிருந்தார். So his father has closed the church. வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம் 28ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 28 verse 24. 28ஆம் அதிகாரம் அதே புத்தகத்துல 28ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆகாஸ் தேவனுடைய ஆலயத்தின் பனிமுட்டுகளை சேர்த்து ஆகாஷ் தேவனுடைய ஆலயத்தின் பனிமுட்டுகளை சேர்த்து தேவனுடைய ஆலயத்தின் பனிமுட்டுகளை துண்டு துண்டாக்கி கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை பூட்டி போட்டு So he locked the house of God. கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை பூட்டு போட்டாபடியா. He shut the house of the God. பூட்டு போட்டாபடியா. So he locked the house of God. பாருங்க, எல்லா பனிமுட்டுகளையும் எடுத்து உடைச்சி So he took all the vessels of the church and broke it. ஆலயத்தை பூட்டு போட்டாபடி. So he locked the house of God. அடுத்த வசனம் வாசிக்கிறோம். அடுத்த லைன் வாசிக்கலாம். எருசலேமின் மூலைக்கு மூலை பலிபீடங்களை உண்டு பண்ணி அந்நிய தெய்வங்களுக்கு தூபம் காட்டும்படிக்கு அந்நிய தெய்வங்களை தேடி போய்ட்டாங்க. So they went in search of other gods. ஆலயம் பூட்டப்பட்டிருக்கிறது. So the house of God was locked. எவ்வளவு ஒரு வேதனையான காரியம் பாருங்க. So such a bad thing. ஒரு ராஜா, so a king, கர்த்தர் ராஜாவாக மாற்றியிருக்கிறார். So Lord has made him as a king. அவன் செய்த காரியம் என்ன? But the work what he did, அந்நிய தெய்வங்களை தேடி போனான். So he went in search of other gods. இன்னைக்கு நாம என்ன பண்றோம்? ஆலயத்தை மறந்துட்டோமா? So we have forgotten a church. ஆலயம் பூட்டு போட்டுருக்கு சொல்லி கொண்டிருக்கிறோமா? So we are telling the temple is locked. தேவனுடைய பிள்ளைகளே, Lord children, போன வாரம் பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். So last week I have preached. ஒருவேளை ஆலயம் பூட்டப்பட்டிருந்தாலும் maybe the temple has been locked. ஆலயம் வாசற்படி திறந்திருக்கிறது. So the gates has been opened. இங்க ஆலயம் பூட்டப்பட்ட உடனே So here the house of God has closed. வீட்டுக்கு போய்ட்டாங்க. So they went to the house. ஜனங்க ஆலயத்தை மறந்துட்டாங்க. People forgot the temple. எசேக்கியா வராபடி. Hezekiah came. எசேக்கியா ராஜா பொறுப்பெடுத்த உடனே, So Hezekiah when it ruled, அவள் செய்த காரியம் 3 வசனம் 28 29 3. So 29:3. அவன் தன் ராஜ்யபாரத்தின் முதலாம் வருஷத்தில் முதலாம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து எல்லா கதவுகளையும் திறந்து, So all the doors of the temple was opened. ஆலயத்தை சரிப்படுத்தி, So he repaired. ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தி, So he cleaned. எல்லா பலிபீடங்களை சரி பண்ணி, So all the altar he cleaned. என்ன வேலை செய்யணும் எல்லாம் செய்து, So what work he should do he did. ஆசாரியர்களை பார்த்து சொல்றாபடி, So he saw the priest and told, இப்பொழுது அசதியாயிராதீங்கள். Don't neglect. அசதியாயிராதீங்கள். Don't neglect. ஆலயம் போடப்பட்டிருக்கிறது. So the house of God has been closed. ஆலயம் போடப்பட்டிருக்கிறது சொல்லி அசதியாயிராதீங்கள். The house of Lord has been closed. No neglect.
தேவனுடைய பிள்ளைகளே அசதியாராதீங்கள். People don't be a neglect. ஆலயம் இல்லன்னு சொல்லாதீங்க. Don't tell the temple is not நீங்க there. தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். So you are the temple of the Lord. நீங்க பரிசுத்தமாய் வாழும் பொழுது So when you live holy, ஆண்டவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார். the Lord will live in you. சொல்லப்படுகிறது ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தினார்கள். So they cleaned the temple of God. ஆலயம் திறக்கும் பாருங்க. So the church will be opened. எழுப்புதல் உண்டாகும். So there will be a wakening up. அக்கினி உண்டாகும். So there will be fire. எல்லாரும் ஊழியம் செய்ய போறாங்க. So all will go to minister. தேசம் வசமாகும். So the land we will reign. தேவன் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். So the Lord will bless. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். Lord will do big things. மூன்றாவது பார்க்கும் பொழுது And thirdly when we see நீதிமொழிகளின் புத்தகம் So Proverbs 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். verse 9 we can read. தன் வேளையில் அசதியாயிருப்பவன் அழிபவனுக்கு சகோதரன். மூன்றாவது பார்க்கிறோம் தன் வேளையில அசதியா இருக்க கூடாது. So you should not neglect in their own work. உனக்கு கொடுத்த வேளையில So the work which has been given you, சுறுசுறுப்பா இருக்கணும். you should be very active and alert. அப்பதான் நீ மேல வர முடியும். Then you can go up. என்னடா வேலை இது? Ayyo, what work is this? என்னை காட்டிலும் அவங்க நல்ல வேலை இருக்குது. So more than me they have got a good work. வேலை ரொம்ப சம்பளம் குறைவா இருக்குது. Ayyo, the salary is very less in this work. வேலை செய்ய முடியல. Ayyo, I can't do this work. வேலை நான் விட்டுறலாம் இருக்கறேன். Ayyo, nothing is there in this work. வேலை ஒரு மனுஷன் செய்வானா? Ayyo, any man will do this work. எந்த வேலை கொடுத்திருக்காங்களோ. So what work has given to you? சுறுசுறுப்பா இருங்க. You be active. அதுல அசதியா இருந்தீங்கனாக்கா if you neglect those work, மற்ற ஒரு வேலைக்கு போக மாட்டீங்க. So you can't go to other work. ஒரு சகோதரனே அவருடைய ஆபீஸ்க்கு ஜெபிக்கும்படி கூப்பிட்டிருந்தார். So a brother had called to pray in his office. அவர் ஆபீஸ் ஜெபிக்கும்படி போனேன். So I went to his office to pray. போகும்போது நான் உட்கார்ந்த அவர் ஆபீஸ்ல. So when I went, he sat in his office. செல்போன்ல கேம் ஆடிக்கொண்டிருக்கிறார். So he was playing game in his cell phone. அவர் கொடுத்த வேலையை So the work which was given to him, செய்துட்டு so doing that, அப்பப்ப கேம் ஆடிக்கொண்டிருக்கிறார். So after that he is playing a game in the cell. So many are like that. ஆண்டவர் நமக்கு நல்ல வேலை கொடுத்திருக்காரு. God has given us good work. அந்த வேலையில வேற காரியம் செய்றோம். So in that work we do other work. அந்த மேனேஜர் தெரிஞ்சாவோ, if that manager knows that, கம்பெனி தெரிஞ்சா இவ்வளவு வருத்தப்படுவாரு. if that company knows, he'll feel sad. நம்ம செல்போன் வைத்து கொண்டு வேற ஏதோ ஒரு காரியத்தை ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். So when we take the cell phone and we are doing other work, அது செல்போன் வச்சு மற்றவங்க பேசி கொண்டிருக்கிறோம். So we are keeping cell phone and speaking to others. வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிறோம். So we are not doing that work properly. கேட்டா தேவனுடைய பிள்ளைகளே, if we ask, they tell, அது வேலையில இன்ட்ரஸ்ட் இல்லன்னு சொல்றோம். So we tell we don't have interest. எந்த வேலை இருக்குதோ, So whatever work it is, அந்த வேலையை செய்யுங்க. that work you do. அந்த வேலையை செய்யும் பொழுது, So when you do that work, அது மூலமாக, so through that work, ஆசீர்வாதம் வரும். So there is blessing. கர்த்தர் கொடுத்த வேலை என்று நினைத்து செய்யுங்க. So you think that God has given you work and do. அந்த வேலையில உண்மையா இருங்க. So be truthful in this work. கர்த்தர் உங்களை அதிகாரியாக மாற்றுவார். God will make you as a manager. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம், Proverbs chapter 10, 10ஆம் அதிகாரம், Proverbs chapter 10, 4 வசனம் சொல்கிறது, verse 4 tells, சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான். So he becomes poor. ஏன் ஏழை? So why poor? சோம்பேறித்தனம். Because laziness. அசதியா இருக்கிறது. So neglecting. அந்த வேலையில சுறுசுறுப்பு இல்ல. So no active or alert in that work. அந்த வேலையை வெறுப்பா செய்யறது. So they neglect that work. அதெல்லாம் ஒரு வேலையான்னு செய்யறது. Ayyo, these and all is a work. தேவனுடைய பிள்ளைகளே, God's children, கர்த்தர் கொடுத்த வேலையை, so God has given you work. ஜெபம் பண்ணுங்க. So you pray. ஆண்டவரே எனக்கு ஒரு மாற்றத்தை தாங்க. God give a change in this work. சோம்பேறியா இருக்காதீங்க. But don't be lazy. உங்களை பார்த்தா உங்களை மேனேஜர் ஆக்கணும். If they see you, they should make you a manager. அந்த அளவுக்கு சுறுசுறுப்பா இருங்க. So that you should be very alert like that. இப்போ வேலை கிடைக்கிறது ரொம்ப கடினமா இருக்குது. So nowadays to get job is very difficult. கொடுத்த வேலையில உண்மையா இருங்க. So be truthful in what work is given you. So the verse tells, 4 வசனம் சொல்கிறது, the 4th verse tells, வாசிப்போம், திரும்ப வாசிக்கலாம். Again we can read, சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையை தூக்கி தூர போடுங்க. So throw that poverty, அசதியை தூக்கி தூர போடுங்க. throw that negligence. கர்த்தர் உங்களை உயர்த்தணும். God will lift you. நீங்க நல்ல வசதியா வரணும். You should become rich. நீங்க நிறைய பேருக்கு வேலை தரணும். So you should give work for others. நீங்க நிறைய பேருக்கு உதவி பண்ணணும். You should help others. கர்த்தர் உங்களை தலையாக்குகிறார். God will make you as a head. கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார். God will lift you. கடைசியா நாம் வாசிக்கிறோம். Lastly we can read நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம். So Proverbs chapter 19. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம். Proverbs chapter 19. 15 வசனத்தை வாசிக்கலாம். Verse 15. 19:15. 19 verse 15. சோம்பல் தூங்கி விழப்பண்ணும். அசதியானவன் இருமா சொல்லுமா. சோம்பல் தூங்கி விழப்பண்ணும். So laziness cast into a deep sleep. அடுத்து அசதியானவன் பட்டினியாய்
இருப்பான். பட்டினியா இருப்பான். அசதி இருந்தாக்கா So if there is idleness, பட்டினி தான் வரும். he'll suffer hunger. சாப்பாடு கூட கிடைக்காதுங்க. He won't get even food. துணி இருக்காது. No clothes. வீடு இருக்காது. No house. ஒரு பைக் வாங்க முடியாது. So you can't buy a bike. கார் வாங்க முடியாது. No car. ஒரு வீடு வாங்க முடியாது. No house. இந்த வார்த்தை உண்மையான வார்த்தை. So this is a true word. வசனம் சொல்கிறது The verse tells. சோம்பல். So laziness. சோம்பல். So laziness. தூங்கி விழ பண்ணுமா. So it will make you sleep. நல்லா தூங்குறது. You sleep, you'll sleep very well. ரெஸ்ட் இல்லையா? Because rest. கேட்ட கோவிட்-19 றோம். If we ask, they tell COVID-19. யாரும் எழுப்புறங்க இல்ல. Nobody is there to wake up. டைம் இல்ல இப்போ. So no time now. டைம் கேக்குறது யாரும் இல்ல. Nobody is there to ask you anything. You can sleep very well. அது மட்டும் இல்ல, அதனால சோம்பேறி வந்துச்சு. Not only that, laziness came. போணுமா? Ayo, we should go to work. இன்னும் கொஞ்ச நாள் மூடலாமே. Ayo, some more days we can close. இன்னும் கொஞ்ச நாள் லீவ் தரலாமே. Some more days we can give leave. சோம்பல் வந்துருச்சு. So that laziness has சோம்பல் come. வந்தா So laziness comes. பட்டினி வரும். So there is hunger. ஏழை வரும். So poverty. ஏழை நிலைமை வரும். So the poverty. வசனம் சொல்கிறது. So the verse tells. அசதியை தூக்கி போடுங்க. So throw that negligence. அசதியா இருந்தா. So if you are lazy. அசதி இல்லாமல் இருப்போம். So you will be in poverty. அலட்சியமா இருக்காதீங்க. So don't be idleness. அசதிக்கு ஒரு பதம் இருக்கிறது. So there is a word for negligence. அலட்சியம் பண்றது. So neglecting. இந்த வேலை பிடிக்கல. Ayo, this work I don't like. Ayo, this church I don't like. This ministry I don't like. இந்த மனுஷனை பிடிக்கல. I don't like this person. I don't like this land. So the neglecting. அலட்சியம் பண்ணாதீங்க. So don't neglect. அசதியை தூக்கி தூர போடுங்க. So throw that negligence. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God will bless you. எபிரேயர் புத்தகம் 6ஆம் அதிகாரம். So Hebrews chapter 6. 11 வாசித்தோம். 11 we read. 12ஆம் வசனம் சொல்கிறது. So the 12th verse tells. வாசிங்க 12ஆம் வசனம் வாசிப்போம். எபிரேயர் 6:12. Hebrews 6:12. உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தமும் அப்படியாய் ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டுமா. ஜாக்கிரதையா இருக்கணும். So you should be very careful. You should be very careful. அசதியா இருக்கிறதை விட்டு So leave that negligence. ஜாக்கிரதையா இருங்க. So be careful. எபிரேயர் 6:11 சொல்கிறது. Hebrews 6:11 tells. நீங்கள் அசதியா இராதீங்கள் சொல்கிறது. So do not neglect. எபிரேயர் 6:12 சொல்கிறது. Hebrews 6:12 tells. அதுக்கு பதிலாக நீங்க ஜாக்கிரதையா இருங்கள். Instead of that, be careful. தெளிந்த புத்தியா இருங்க. So very alert. உஷாரா இருங்க. Very careful. தேவபக்தியா இருங்க. So be devoted. கொடுக்கப்பட்ட பணியை செய்யுங்கள். So the work which has been given to you, do that. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Lord will bless you. ஜெபம் பண்ணலாமா? Let us pray. பரலோகத்துல வாசமா இருக்கிறதான எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறோம். உங்கள் பிள்ளைகள் மேல உம்முடைய கரம், உம்முடைய கிருபை, உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும். அசதியா இருந்தால் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆசீர்வாதம் இருக்காதப்பா. அசதியா இருக்கிறவன் ஆண்டவரே சோம்பலா இருக்கிறான். தகப்பனே சோம்பலா இருக்கிறவன் பட்டினியா இருக்கிறான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அல்ல அசதியை தூக்கி எரியத்தக்கதாக ஒரு சுறுசுறுப்பை தாங்க ஆண்டவரே, ஒரு உற்சாகத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோப்பா. கர்த்தருக்கு பணிவிடை செய்வதிலே ஆண்டவரே அசதி வரக்கூடாது. ஆண்டவரே வேலையில் அசதி இல்லாமல் ஆண்டவர் வேலையில செய்ய உதவி செய்யுங்க. ஆண்டவரே உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா, உயர்த்துங்கப்பா. வியாதிகள் மாறட்டும். எல்லா வியாதிகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால சுகமாகட்டும். எல்லா பயங்கள் போகட்டும். எல்லா வறுமைகள் மாறட்டும். வேலைகள் உண்டாகட்டும். வேலைகள் கிடைக்கட்டும். உடைய பிள்ளைகள் வேலைக்கு போய் நன்றாயிருக்கட்டும். ஆண்டவரே அவள் கொடுக்கப்பட்ட ஏதோ ஒரு ஊழியத்தை தாங்கட்டும், செய்யட்டும். ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதையும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உங்களோடு இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பராக.